வரக்கூடிய டேஸில் குரூட் ஆயிலினுடைய ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் தான் இருக்கும். அந்த சப்போர்ட் ரெஸ்டன்ட்டு என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில்லேருந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டை போட்டுக்கலாம். அப்போ ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டுனா இப்போ குரூட் ஆயில் இனிமேல் 50 மினிட்ஸில் கேண்டில் வச்சு பாருங்கள். என்ன தான் ஃபால் பண்ணாலும் இந்த வீக்கில் உடைய மிட் பாயிண்ட்டு, அதாவது போன வாரத்துக்கு உண்டான திங்கக்கிழமை டேட்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா போன வாரத்துக்கு உண்டான வீக்லி உடைய மிட் பாயிண்ட்டும் மந்த்லி உடைய மிட் பாயிண்ட்டும் இது மேஜரான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை சப்போஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் தான் வரும். அப்போ இதில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகவோ தொடங்கிடும். இதுக்குள்ளே வந்து ஜிக்ஸாக் மோடில் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது செட்டப்பு, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இதனுடைய சப்போர்ட் ஏரியா, இந்த சப்போர்ட் ஏரியாவும் கன்சல்ட் பண்ணி ஃபால் பண்ணதுனா தான் அப்போ வீக்கினுடைய இயர்னுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட்டு. அப்போ இங்கே ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டும் வீக்கினுடைய மிட் பாயிண்ட்டும் சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க தொடங்கிச்சுன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ட்டு. அந்த ரெஸ்டன்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இது இன்ஸ்டியூட் லெவலு. இந்த இன்ஸ்டியூட் லெவலுக்கு அப்புறம் பிரேக் பண்ணிச்சுன்னா இதனுடைய ஹையில் கொஞ்சம் ரிவர்ஸில் எடுக்கும். எப்பயுமே வந்து குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸில் வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து ஹையில் வந்து ரிவர்ஸில் எடுக்கும். அந்த ரிவர்ஸில் எடுத்துகிட்டு தான் அகெயின் வந்து மேலே போகும். இப்போ மேலே போகும் எது வரைக்கும்னா வீக்கினுடைய ஹை வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ சப்போர்ட் ஏரியா, இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் பண்ணலைன்னா மட்டும்தான் ஒரு அப்சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி. இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டும் ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டும் அதனுடைய லெவலில் கட் பண்ணும்போது இதை வந்து ஃபர்தராக நம்ம யோசிக்கலாம். நான் குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியனில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் ஸ்பாட் பண்ணாமல் ஃப்யூச்சர் வச்சு பண்ணுறீங்கன்னா ஃப்யூச்சரை வச்சு பேஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சிஇ சைடு. அப்போ சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரிங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்க்குறோம். அப்போ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது நம்ம எதுக்கு நியர்பையில் வரும்போது நம்ம ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கும் அப்படின்ற கேட்டகரியில் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் யாருமே சொல்லாதது, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இதை மார்க் பண்ணிங்க. இது வந்து மந்த்லினுடைய லோ, சரிங்களா? இது வீக்கினுடைய லோ, இந்த வீக்கு, சரிங்களா? வீக்கினுடைய லோ. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ. அப்போ இது லோவுக்கும் ஹைக்கும் மிட் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி என்ட்ரி கொடுத்துச்சுன்னா நம்ம பாசிபிலிட்டி சான்சஸ் எடுக்கலாம். அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பாசிபிலிட்டி சான்சஸ் வந்து நல்லாவே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நாளைக்கு இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் நம்ம போடும்போது எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, 153. இதில் வந்து ப்ரைஸில் அப்படி காட்டிகிட்ருக்கு. அப்போ 153 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போட்டுக்கலாம். இப்போ 50 மினிட்ஸில் வந்து நம்ம பார்க்குறப்ப இதனுடைய ஹை சப்போஸ் இது ஃபால் ஆகிடுச்சுன்னா கூட இதனுடைய சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் பிரகாரம் அங்கே வந்து நம்ம பார்த்தது மெயின் சேட்டில் வந்து நம்ம பார்த்தது இங்கேருந்து இதனுடைய கேண்டில் ஃபால் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டு வீக்கினுடைய மிட் பாயிண்ட். அப்போ இந்த ப்ரைஸு எங்கே இருக்க போகுதுன்னா ஆல்மோஸ்ட்டு இங்கே இருக்கும். அப்போ 106ன்றது ஒரு சஸ்டைன் பண்ணிட்டு கீழே போகிற மாதிரி போவோம். ஆனால் நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிற மாதிரி எல்லாருக்கும் வந்து காமிச்சிட்டு மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம எடுக்கணும், அப்போ எடுத்தோன்னா எது வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு சி சைடு நம்ம யோசிக்கணும். இம்பேக்ட் ஆகும்போது நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டைல் இன்வெஸ்டர். உங்களை மாதிரி நானும் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். ஒரு 5 இயராக மார்க்கெட்டில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய கேட்டகரியில் நமக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்டில் இது சின்ன எஸ்எல்லாக அப்போ 110 ரூபாய்க்கு வரும்போது அப்போ நம்ம 100 ரூபான்றதை நம்ம எஸ்எல்லாக 100 ரூபா இல்லை 95 ரூபான்றது எஸ்எல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுனுடைய டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா 132 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த 132 ரூபா இது வந்து ஃபால் ஆகிட்டு சப்போர்ட் எடுக்கிற ஏரியா. சப்போஸ் இது அப் சைடில் இந்த 50% கீழேயே வரல, சப்போஸ் இதனுடைய 50% கீழேயே வரல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இந்த 50%ல் சப்போர்ட் எடுக்க தொடங்கிடுச்சுன்னா இதனுடைய 144 144 ரூபா. அப்போ 144 ரூபா இந்த 50%லேருந்து இந்த 144 ரூபா ப்ரைஸில் நம்ம இது பண்ணால் 130 ரூபாவில் எஸ்எல்லு 130 ரூபாய்க்கு அப்புறம் இது டவுன் சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான என்னுடைய ஓன் எஜுகேஷன் தான். நீங்கள் செபி ரிஜிஸ்டரை நீங்கள் நிதி ஆலோசகரை வந்து இது பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஓன் அனாலிஸில் என்னுடைய சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதாவது 10க்கு 8 சக்ஸஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இதனுடைய ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து இதுக்கப்புறம் பார்க்கும்போது இதனுடைய இம்பேக்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்படி இருக்க போகுது. ஒன்று நம்ம இதனுடைய இந்த 150 ரூபா இல்லை 144 ரூபாய்க்குன்றது ஒரு இம்பேக்ட் ஆக போகுது. சரிங்களா? அதே நம்ம ஒரு டவுன் சைடு நம்மளுக்கு உண்டான டீப் இந்த மணி தான் நீங்கள் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது இருக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரே இருக்கிறப்ப அட் த மணி அவுட் ஆஃப் மணி பண்ணிங்கன்னா உங்களுடைய காஸ்ட் எல்லாமே 0 தான். சரிங்களா? அப்போ இந்த லெவலில் ஓவரால்னுடைய லெவலில் இது ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஓவரால்னுடைய லெவலில் அப்போ மந்த்து கேண்டினுடைய வெப்பை ரீடெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது இதனுடைய ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபான்றது ஒரு இம்பேக்டான ஏரியா அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் வீக்கினுடைய லோ 80 ரூபான்றது 135 ரூபா. அப்போ 2 இடத்துல இம்பேக்ட் ஆகிறதுக்கு உண்டான புல்பேக் உண்டான ஏரியா. அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய லோ. அப்போ அங்கே மெயின் சேரில் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஐயை பிரேக் பண்ணதுன்னா இந்த முட்டுனுடைய ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுதுன்னா அப்போ இதுக்கு கீழே 135 ரூபாய் கீழே ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த பவுன்ஸ் பேக்கு 135 டு இதனுடைய பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த 75 கொஞ்சம் இங்கே ஒரு சேஃபான ஒரு எக்ஸிக்யூட் ஏரியா. அப்படின்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதனுடைய பாசிபிலிட்டி சான்சஸ் இருக்கும். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக யாரும் பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவும் கொடுக்குறதில்ல. செபி ரிஜிஸ்டரில் உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து அனாலிஸு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் வந்து பார்த்திங்கன்னா F1 ட்ரேடர் மட்டும் இல்லாத நான் ஸ்டாக்கினுடைய அனாலிஸும் மியூச்சுவல் ஃபண்டுனுடைய அனாலிஸும் கமாடிட்டினுடைய அனாலிஸும் ஓவரால்னுடைய எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். இது என்னுடைய ஓன் பர்பஸ் தான். யாருக்கும் வந்து எந்த இதுவும் வந்து கிளாஸோ டிப்ஸோ எதுவுமே நான் வந்து இது பண்ணுறதில்ல. இதில் வந்தால் 100% சக்ஸஸ்லாம் சொல்ல மாட்டேன். இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் கரெக்டாக வந்து மெயின்டைன்ஸ் பண்ணும்போது இதனுடைய வின்னிங் பாசிபிலிட்டி சான்சஸ் வந்து கூடுதலாக இருக்குது. சரிங்களா?